அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் லீடர்ஸ் சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் காலை மாலை என்று இருவேளையும் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ரேவதி மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், தமிழ்நாடு போலீஸ் அகாடமில இருந்து நமக்காக இன்னைக்கு வகுப்பு எடுத்து வந்திருக்காங்க. நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இந்த வகுப்பு தான் மேடம் இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. நேரத்தின் அருமை கருதி நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். சந்தேகம் வந்தால் வகுப்பு முடிவில் கேடுங்க, மேடம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், வகுப்புல போகலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 பார்க்க போறோம். இந்த ஆக்ட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டடான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு, அல்லது எந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கன்ஃபர் பவர்ஸ் அண்ட் இம்போஸ் டியூட்டிஸ் ஆன் த கவர்மெண்ட் டு எனாக்ட் திஸ் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3. ஏன்னா ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவைப்படக்கூடிய நெசசரியா இருக்கக்கூடிய சட்டங்களை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 39ல ஈலையும் எஃப்லையும் இந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி பேசுறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 47 இந்த ப்ரொவிஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே தான் இந்த சட்டமானது எனாக்ட் பண்ணப்படுது. ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல என்ன சட்டம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986ல ஒரு சட்டம் இருக்கு, ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 2000ல ஒரு சட்டம் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 வந்து எனாக்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்தியாவுல குழந்தைகள் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அந்த குற்றங்களை எப்படி விசாரிக்கணும், அது ஒரு மேஜரான ஒரு விஷயம், மேஜரான ஆப்ஜெக்ட் இந்த சட்டத்திற்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2015 ஆக்ட் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக எனாக்ட் பண்ணிருக்காங்க, இதோட ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் கான்ஃபிளிக்ட் வித் லா. அந்த பர்சன்ஸ குழந்தைங்க வந்து சட்டத்தோடு முரணாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை விசாரிப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். குழந்தைகளுக்கு வந்து கேரும் ப்ரொடெக்ஷனும் எந்தெந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை எப்படி கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடாப்ஷனை ரெகுலரைஸ் பண்றது. கடைசியாக குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய குற்றங்களுக்கு, அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் தான் இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இதுல 10 சாப்டர் இருக்கு. எப்படி அதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிலிமினரியில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது சாப்டர்ல வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எல்லாம் அது முக்கியமான பார்ட்டு. இன்னொன்னு, இப்ப நான் இதுல வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஆக்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏபிபி எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆக்ட் வந்து நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்டர் 2ல ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், செக்ஷன் 3. ஒரே ஒரு செக்ஷன், ஒரு செகண்ட் சாப்டர்ல ஒரே ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 3. அதுல என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ், இந்த வகையான வழக்குகளை தீர்மானிக்கும் பொழுது அல்லது இந்த குழந்தைகளை டீல் பண்ணும் பொழுது அந்த அத்தாரிட்டி அல்லது போர்டு அல்லது கோர்ட் என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக செக்ஷன் 3 வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3ல ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்கு. ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு சாப்டர் 3ல ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குழந்தைங்களை எப்படி எல்லாம் விசாரிக்கணும், அது நடைமுறைகள் எல்லாமே இதுலதான் வருது. செக்ஷன்ஸ் 4ல இருந்து 9 வரைக்கும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் சாப்டர் 4ல ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா. இதுல வந்து எப்படி எல்லாம் அந்த ப்ரொசீஜர், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சாப்டர் 4ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாப்டர் 5ல சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி. இந்த ஆக்ட்ல ரொம்ப முக்கியமான அத்தாரிட்டி ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி. சாப்டர் 5ல வந்து சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு. ஏபிபி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா, ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால இந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து என்ன செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். செக்ஷன் 27ல சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி பத்தி சொல்றாங்க. டைரக்டா அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கேள்வியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ல. அடுத்தது சாப்டர் 6ல வந்து ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைகள், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படக்கூடிய குழந்தைகள், அபேண்டண்டா விடப்பட்ட குழந்தைகள், கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு சாப்டர் 6 இருக்கு. அப்புறம் சாப்டர் 7ல ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன். இதுல ஒரு அஃபென்ஸ் பண்ண குழந்தையா இருக்கலாம் அல்லது விக்டிமா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சாப்டர் 7ல வந்து சொல்றாங்க. அடுத்தது சாப்டர் 8 அடாப்ஷன். அடாப்ஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. பட் சாப்டர் 8ல அடாப்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாப்டர் 9 ரொம்ப ரொம்ப முக்கியம், அதர் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய குற்றங்களுக்கு எவ்வாறு தண்டனைகள் கொடுப்பது அப்படின்னு சொல்லி சாப்டர் 9ல அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அதுல வந்து செக்ஷன் 74ல இருந்து 89 வரைக்கும் இருக்கு. அப்புறம் சாப்டர் 10 வந்து மிஸ்சலேனியஸ் ப்ரொவிஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜென்ரலா சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சட்டத்துல உள்ள ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 எனாக்ட் பண்ணும் பொழுது இந்த ஆக்ட் எல்லாத்தையுமே, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் அந்த 2000 ஆக்ட் வந்து எனாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2015 அந்த டெல்லி கேங் ரேப் கேஸ் நடக்குது இல்லையா, அந்த கேஸுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து ஒரு முக்கியமான அக்யூஸ்ட் வந்து ஜுவைனல். அதனால அவங்க எஃபெக்டிவா பனிஷ் பண்ண முடியல. 3 இயர்ஸ் அப்சர்வேஷன் ஹோம் மட்டும்தான் அதுல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுது அந்த அக்யூஸ்டுக்கு. ஈவன் தோ அந்த பர்சன் தான் ஒரு பிரைம் அக்யூஸ்டா இருக்கிறாரு அந்த கேஸ்ல, இருந்தாலும் ஜுவைனல் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது. சோ அப்போ வந்து இந்தியா ஃபுல்லா இது இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களை வந்து அஃபென்சஸ்ல ஈடுபடுவது ரொம்ப அதிகமாயிடுச்சு, குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கம்மி அப்படிங்கறதுனாலவே நிறைய அஃபென்சஸ்ல தான் அவங்களை உட்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அஜிடேஷன் வந்து கிரியேட் ஆகுது. சோ அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2015 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. சோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுல என்ன பண்ணிருக்காங்க, மேஜரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபென்சஸ 3ஆ பிரிக்கிறாங்க. பெட்டி அஃபென்சஸ், சீரியஸ் அஃபென்சஸ், ஹீனியஸ் அஃபென்சஸ். அது என்னென்ன ப்ரொவிஷன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பெட்டி அஃபென்ஸ் அப்படிங்கிறது 3 வருஷத்திற்கு உள்ளாக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் பெட்டி அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்து சீரியஸ் அஃபென்சஸ் அப்படின்னும், 7 வருஷத்துக்கு மேலா தண்டனை கொடுக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்து ஹீனியஸ் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க, பிரிக்கிறாங்க அஃபென்சஸ் கேட்டகரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீனியஸ் அஃபென்சஸ்ல வரக்கூடியது 7 வருஷத்திற்கு அதிகமாக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள்ல அந்த குற்றம் செய்யக்கூடிய அந்த நபர் ஜுவைனல் வந்து 16 வயசுக்கு கீழே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சேம் ப்ரொசீஜர் தான், தெர் இஸ் நோ சேஞ்ச். ஆனா அந்த நபர் 16ல இருந்து 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறாரு, ஹீனியஸ் அஃபென்ஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை பிலிமினரியா அசஸ்மெண்ட் பண்ணி அவரு இன்டென்ஷனலா தான் இந்த அஃபென்ஸ் பண்ணிருக்காரு, ஹி நோ த லீகல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் அப்படிங்கிறது பிலிமினரி அசஸ்மெண்ட் பண்ணி கோர்ட் வந்து ஒரு ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து ஒரு டிசிஷன் எடுத்து இவங்களை ஒரு அடல்ட்ட ட்ரைல் பண்ற மாதிரி ட்ரைல் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் கோர்ட்ல வந்து இவங்களை வந்து ட்ரைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் வந்து இந்த 2015 ஆக்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இந்த 2015 ஆக்ட்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the act also sought to create a universally accessible adoption law for India. ஏற்கனவே நமக்கு இருந்த ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட், 2 ஆக்டையும் ஓவர் டேக்கிங் பண்ணி அந்த ஆக்ட் இருக்கு, 2 ஆக்டுமே இருக்கு, ரிப்பீல் ஆகல. பட் இந்த ஆக்ட் வந்து அதை ஓவர் டேக் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய அடாப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காரா அப்படிங்கிற அமைப்பு கீழே அதை வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க. அது இந்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட், 2015 ஆக்டினுடைய ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா டு ஸ்ட்ரீம்லைன் அடாப்ஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஆர்ஃபன், அபேண்டன்ட் ஆர் சரண்டர்ட் சில்ட்ரன். ஆர்ஃபனா இருக்கலாம், அபேண்டன்டா இருக்கலாம், சரண்டர்ட் சில்ட்ரனா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அடாப்ஷனை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க இந்த சட்டத்தின் மூலமாக. ஏற்கனவே அதாவது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி, காரா அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் வந்து சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி. இந்த இன்ஸ்டிடியூஷன் 1989ல இருந்து இந்தியாவில இருக்கு. ஆனா இந்த 2015 ஆக்ட் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து மோர் எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. நிறைய பவர், நிறைய அதிகாரங்களை அந்த அமைப்புக்கு வந்து இந்த சட்டம் வந்து வழங்குகிறது. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி, காரா அப்படிங்கிற ஏற்கனவே இருந்த இந்தியாவில 1989 வருஷத்துல இருந்தே
செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்புக்கு ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு மோர் பவர், மோர் எஃபிஷியண்டா அது ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தேவையான அதிகாரங்களையும் அந்த ரெகுலரைசேஷனையும் இந்த சட்டம் வந்து வழங்குகிறது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடாப்ஷனுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் அந்த அடாப்ஷன் ப்ரொசீஜர்ஸ் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அதற்கான பீனல் ப்ரொவிஷன்ஸையும் இது இன்க்ளூட் பண்ணிருக்கு. அது ஒரு மேஜரான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 இந்த சட்டத்துல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு மேஜரான விஷயம் இதுல அமெண்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அடாப்ஷனுக்கு வந்து முன்னாடி சிவில் கோர்ட்டு தான் இந்த அடாப்ஷன் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணணும். இப்போ இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. The new amendment transfer the power to issue adoption orders to the district magistrate. ஏர்லியரா அந்த பவர் வந்து சிவில் கோர்ட்டுக்கு இருந்துச்சு. சிவில் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருந்தப்போ ரொம்ப அதனால டிலே ஆகுது, அது அடாப்ஷன் வந்து ரொம்ப ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த பவரை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுல முன்னாடி வந்து 3 to 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள்லாம் சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸ் அஃபென்ஸ் will include non-heinous offenses for which maximum punishment is imprisonment for more than 7 years and minimum punishment is not prescribed or less than 7 years. அதாவது 7 வருஷத்துக்கு அதிகமா தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள்லாம் நம்ம ஹீனியஸ் அஃபென்சஸ்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இதுல இப்ப என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னவா, நான் ஹீனியஸ் அஃபென்சஸ் ஃபார் விச் மேக்சிமம் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் மோர் தென் 7 years. 7 வருஷத்துக்கு அதிகமா தண்டனை அதுல இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து ஹீனியஸ் அஃபென்ஸ் ஆயிரும். இப்ப 7 வருஷம் தான் தண்டனை இருக்கு, ஆனா அதுல மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து அதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படிங்கிற குற்றங்கள் எல்லாமே சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கறதுல சொல்றாங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 7 வருஷம் தண்டனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் மட்டும்தான் ஹீனியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுல வரும். அதாவது மினிமம் 7 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் மட்டும்தான் ஹீனியஸ் அஃபென்சஸ்ல வரும். ஆல் அதர் அஃபென்சஸ் 7 வருஷத்துக்கு அதிகமா தண்டனை பிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா மினிமம் பனிஷ்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுல பிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுல வரும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீனியஸ் அஃபென்ஸ்ல 7 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய தண்டனைகள், அதாவது 7 வருஷத்துக்கு அதிகமா மினிமம் பனிஷ்மெண்ட் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் அது ஹீனியஸ் அஃபென்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வருது. ஆல் அதர் அஃபென்சஸ் அதுக்கு பனிஷ்மெண்ட் அது 10 வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்கு, ஆனா மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படல அப்படின்னு சொன்னா அது சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுல வரும். இது வந்து இந்த 2021 இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பீல் வந்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேஜேபியோட ஆர்டர்ல இருந்து அப்பீல் வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். சில்ட்ரன்ஸ் கோர்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம டெஃபினிஷன் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுல இருந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்ல இருந்து அப்பீல் வந்து ஹை கோர்ட்டுக்கு போகும். ஓகே, இப்ப நம்ம சட்டத்துக்குள்ள போகலாம். என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் நான் சொல்றேன். அபாண்டன் சைல்டு செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1ல அபாண்டன் சைல்டுனா யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Abandoned child means child deserted by his biological or adoptive parents or guardians who has been declared as abandoned by the committee after due inquiry. Abandoned child அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஆர் அடாப்டிவ் பேரண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட குழந்தைகள் எல்லாரும் abandoned child அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்கிளாஸ் 2ல வந்து அடாப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அடாப்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, means the process through which the adopted child is permanently separated from biological parents and becomes the lawful child of his adoptive parents with all the rights, privileges and responsibilities that are attached to biological child. அதாவது அடாப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து லாஃபுல்லா அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு குழந்தை எல்லா உரிமைகளோடும் தனி சிறப்பு உரிமைகளோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடையும் போறதுதான் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லி 2ல அதை வந்து டிஃபைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 7வது சப்கிளாஸ்
செக்ஷன் 2 சப்கிளாஸ் 7ல அத்தாரிட்டினா யாரு அப்படின்னு சொல்றாங்க. அத்தாரிட்டி மீன்ஸ் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி, அதான் காரா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 68 தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 8ல வந்து சப்கிளாஸ் 8ல வந்து பெக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பெக்கிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, soliciting or receiving alms in a public place or entering into a private place அல்லது exposing or exhibiting with the object of obtaining or extorting alms any sore, wound, injury, deformity or disease whether of himself or any other person or of an animal. அதாவது வித்தைகள் காட்டி காசு கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அதுவும் பெக்கிங்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயமும் பெக்கிங்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 9ல சப்கிளாஸ் 9ல பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான டெபினிஷன். இதுல பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சட்டத்துல இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரிஜிடா எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது. அந்த அத்தாரிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஜேஜே போர்டுல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ்க்கு சில டைம்ல ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது வருது, இல்ல ஒரு இன்டர்பிரேஷன் தேவைப்படுது, இந்த சட்டத்தை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இவங்க அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எது நல்லதோ, ஒரு ஆர்டரை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா சட்டத்துல 2 வழி இருக்குன்னா, அதுல எந்த வழியில கொடுத்தா அந்த குழந்தைக்கு மிக மிக நல்லதோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணணும். அதனாலதான் அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு அப்படிங்கிற டெபினிஷன் வந்து ரொம்ப முக்கியம். சப்கிளாஸ் 9ல சொல்றாங்க, பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு மீன்ஸ் the basis for any decision taken regarding the child to ensure the fulfillment of his basic rights and needs, identity, social well-being, physical, emotional and intellectual development. அடுத்தது போர்டு 10ல வந்து சப்கிளாஸ் 10ல போர்டுனா என்னன்னு சொல்றாங்க. போர்டுனா ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 4. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்டு மீன்ஸ் ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் தி ஆக்ட். அதுக்கப்புறம் 12 ரொம்ப முக்கியம். 12 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுல 2 டெபினிஷன் இருக்கு. ஒன்னு 12ல வந்து சைல்டுனா யாருன்னு டிஃபைன் பண்றாங்க, 35ல வந்து ஜுவைனல்னா யாருன்னு டிஃபைன் பண்றாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு அப்படிங்கிறது காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு, ஜுவைனல்னாலும் சிறார் தான், குழந்தைகள் தான், அந்த மாதிரி மீனிங்ல வருது. ஆனா ஜுவைனல் டெலிக்வென்ட் அப்படிங்கும் போது இந்த சட்டத்திற்கு உட்பட்ட அந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த குழந்தைங்களை வந்து ஜுவைனல் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து சொல்றாங்க. அதனால 2 டெபினிஷன்லையுமே கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல அடாப்ஷன் இருக்கு, சைல்டு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சைல்டு இருக்கு, அதனால அதை 2ஆ அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப சைல்டு அப்படின்னு சொன்னா 12 படி நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுல நீங்க இந்த வேர்டையும் கவனிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா சைல்ட்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அது நாட் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பிலோ 18 இயர்ஸ், பிலோ 16 இயர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சோ இந்த வேர்டை வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் 13ல சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா. சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சட்டத்தோடு முரண்படக்கூடிய குழந்தைகள் யாரு அப்படிங்கிற டெபினிஷன் சப்கிளாஸ் 13ல இருக்கு. Child in conflict with law means a child who is alleged or found to have committed an offense and who has not completed 18 years of age on the date of commission of such offense. இந்த வேர்டு வந்து ரொம்ப 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 முக்கியம். 18 வயசு குற்றத்தை செய்யற அன்னைக்கு பூர்த்தி ஆயிருக்க கூடாது. குற்றம் செஞ்சு 2 வருஷம் கழிச்சுதான் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வைங்க, அப்போ 20 வயசு ஆயிடுச்சு. ஆனா அஃபென்ஸ் செஞ்ச அன்னைக்கு 18 வயசு பூர்த்தி ஆகல, அப்பவும் கண்டிப்பாக என்னதான் பண்ணணும், இவங்களை ஜேஜேபி முன்னாடிதான் ப்ரொவைட் பண்ணணும், ஜேஜேபி முன்னாடிதான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகிள் 20 சப்கிளாஸ் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம எந்த அஃபென்ஸ் நடக்கிற அன்னைக்கு எது அதாவது குற்றம் நடக்கிற அன்னைக்கு எது சட்டமோ அந்த சட்டத்தின்படிதான் ஒரு பர்சனை வந்து தண்டிக்க முடியும். அதுக்கு பேர் என்ன, ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் பேரு எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா இல்லையா, எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பின்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது இப்ப நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த சட்டம் வந்து வருவதற்கு ரீசன் வந்து அந்த டெல்லி கேங்ரேப் இன்சிடென்ட்னாலதான் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ரிப்பீல் பண்ணி ஏர்லியர் லாவை ரிப்பீல் பண்ணி இந்த புது சட்டத்தை கொண்டு வராங்க.
ஏன்னா அந்த குற்றத்தினுடைய குற்றவாளியை எஃபெக்டிவா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப நமக்கு எஃபெக்டிவா பனிஷ் பண்றதுக்கு சட்டம் வந்துருச்சு. ஆனாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சனை போய் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. ஆர்டிகல் 20 வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். என்ன ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் செய்யற அன்னைக்கு எது சட்டமோ அந்த சட்டத்தின்படிதான் ஒரு பர்சனை வந்து தண்டிக்க முடியும். சப்சிக்வெண்டா சட்டம் அமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வந்து தண்டிக்க முடியாது. அதே போலதான் ஒருத்தர் அஃபென்ஸ் கமிட் பண்ணும் பொழுது அவன் ஜுவைனல் அப்படின்னு சொன்னா அவனு அந்த அதுக்கப்புறம் அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விசாரணைக்கு அதை எடுத்துக்கிறோம் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆரே வருதுன்னு சொன்னா கூட அந்த பர்சனுக்கு அதுலதான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடிதான் கொண்டு போகணுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு அதான் அதை தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 13ல சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லால means a child who is alleged or found to have committed an offense and who has not completed 18 years of age on the date of commission of such offense அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 14 ஒரு முக்கியமான டெபினிஷன் தான், சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதை நான் சுருக்கமா மட்டும் சொல்லிடுறேன். பட் நீங்க டீட்டெயிலா அதுல வந்து ஒரு டைம் அதை ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா அழகா ஆன்சர் பண்ணலாம். சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸால அபண்டனா விடக்கூடியவங்க அல்லது பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு அஃபென்ஸ்ல மாட்டி அவங்க போயிடுறாங்க, இல்ல அவங்களே இவங்களை வந்து வச்சு அஃபென்ஸ் பண்றாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பாண்டட் லேபர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரோம், அதுல குழந்தைங்க இருப்பாங்க, அந்த மாதிரியான குழந்தைகள். அல்லது இவங்கள வச்சே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அஃபென்ஸுக்கு இந்த குழந்தைங்களை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க. அப்போ 14ல வந்து சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறதுல பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் அல்லது அவங்களே அஃபென்ஸ் பண்ண குழந்தைங்களா இருந்தா கூட அவங்கள அந்த சிச்சுவேஷன்ல அவங்க இருப்பாங்க. அந்த சூழ்நிலை, அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை அந்த குற்றம் புரிவதற்கான சூழ்நிலையா இருக்கும். அவங்கள கூட இருக்கிறவங்களே அந்த குற்றத்துல ஈடுபடுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாருமே சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டெபினிஷனுக்குள்ள வராங்க. இந்த 14 ஒரு முறை எல்லாருமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20ல சப்கிளாஸ் 20ல சில்ட்ரன்ஸ் கோர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்க. சில்ட்ரன்ஸ் கோர்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன்ஸ் அ கோர்ட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் தி கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 or a special court under the POCSO where existing or where such courts have not been designated the court of session having jurisdiction to try offences under the act. சில்ட்ரன்ஸ் ரைட் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005லயோ அல்லது பாக்ஸோ இந்த ரெண்டு ஆக்ட்லயும் ஏதாவது ஒரு கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுன்னா அந்த கோர்ட் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன இல்லைன்னா அந்தந்த செஷன்ஸ் கோர்ட்டை சில்ட்ரன்ஸ் கோர்ட்டா டிசைக்னேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான் 20ல இருக்கு. சில்ட்ரன்ஸ் கோர்ட்னா என்னன்னு இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 31ல கார்டியன், கார்டியன்னா யாருன்னு சொல்ற டெபினிஷன் வந்து 31ல இருக்கு. கார்டியன் இன் ரிலேஷன் டு எ சைல்ட் மீன்ஸ் நேச்சுரல் கார்டியன் ஆர் எனி அதர் பர்சன் having in the opinion of the committee as the case may be the board the actual charge of the child and recognized by the committee or as the case may be the board as a guardian in the course of the proceedings. கார்டியன் யாருன்னா பயாலஜிக்கல் ஆர் நேச்சுரல் கார்டியன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கதான் கார்டியன். அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல ஆக்சுவல் சார்ஜ், அந்த குழந்தை யாருடைய கஸ்டடியில ஆக்சுவலா இருக்குதோ அவங்க, அப்படி இல்லைன்னா போர்டு தான் வந்து கார்டியனா இருக்கணும். அப்புறமா 33ல வந்து ஹீனியஸ் அஃபென்சஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு. ஹீனியஸ் அஃபென்சஸ் இன்க்ளூட்ஸ் அஃபென்சஸ் ஃபார் விச் மினிமம் பனிஷ்மெண்ட் அண்டர் தி இந்தியன் பீனல் கோட் ஆர் எனி அதர் லா ஃபார் த டைமிங் imposes imprisonment for 7 years or more. 7 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஹீனியஸ் அஃபென்சஸ். செக்ஷன் 2 சப்கிளாஸ் 33. அடுத்தது 35ல ஜுவைனல்னா யாருன்னு சொல்றாங்க. ஜுவைனல் மீன்ஸ் a child below the age of 18 years. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். அதுல ரெண்டுலயுமே இந்த வேர்ட் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். below the age of 18 yearsன்னு சொல்றாங்க. அதுல not completed the child definitionல not completed the age of 18 years அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 40ல அப்சர்வேஷன் ஹோம் இருக்கு, அதுவும் முக்கியம்தான். அதுக்கப்புறம் 42ல வந்து ஆர்ஃபன்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஃபன் மீன்ஸ் a child who is without biological or adoptive parents or legal guardian.
அடுத்தது whose legal guardian is not willing to take or incapable of taking care of the child. யாருமே இருக்க மாட்டாங்க அல்லது இருப்பாங்க, அவங்க அந்த குழந்தைங்களை வந்து கேர் பண்றதுக்கு ரெடியா இல்லாம இருக்கிறாங்க. இவங்களதான் ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க 42ல. அதுக்கப்புறம் 45ல பெட்டி அஃபென்சஸ். பெட்டி அஃபென்சஸ் மீன்ஸ் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு கீழே இருந்ததுன்னா, அதாவது 3 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாமே பெட்டி அஃபென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 46ல வந்து பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, அப்சர்வேஷன் ஹோம், ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன் தான். பிளேஸ் ஆஃப் சேஃப்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி பிளேஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் நாட் பீயிங் அ போலீஸ் லாக்அப் ஆர் ஜெயில் எஸ்டாப்ளிஷ்ட் செப்பரேட்லி ஆர் அட்டாச்டு டு அன் அப்சர்வேஷன் ஹோம் ஆர் ஸ்பெஷல் ஹோம் டு ரிசீவ் ஆர் டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா. இதுதான் வந்து அந்த அவங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கும் போது, இப்ப சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பெயில் கொடுத்து அனுப்ப முடியாது. நார்மலா இந்த கேசஸ் எல்லாமே ஜேஜேபி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த குடும்ப சூழ்நிலையில இருந்து அவங்கள செப்பரேட் பண்ணக்கூடாது, இது இவங்களுடைய பிரின்சிபல். அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸோட அவங்களை அனுப்பி வச்சிடணும். சில நேரத்துல அந்த பேரண்ட்ஸோ அல்லது அவங்களுடைய அந்த கார்டியனா இருக்கக்கூடிய பர்சன்ஸோ தான் இவங்கள குற்றங்கள்ல ஈடுபட வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை மறுபடியும் அங்க அனுப்பிச்சா அவங்களுக்கே அது இன்செக்யூர்டா இருக்கும். ட்ரக் யூஸ் பண்ண வைப்பாங்க அல்லது ட்ரக்ஸ சேல் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டிலயோ அப்சர்வேஷன் ஹோம்லயோ அவங்கள வைக்கணும். போர்டு அல்லது கமிட்டி வந்து இவங்க அந்த மாதிரி சேஃப்டி பிளேஸ்ல வச்சு இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல். எப்போ இங்க அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலையோ இவங்களை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்ப முடியாத சிச்சுவேஷன் இருக்கும்போது இங்க வந்து அவங்கள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 48ல ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே அப்பாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் தான் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ். டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 54ல வந்து சீரியஸ் அஃபென்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ் அஃபென்சஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, மினிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் அ டேர்ம் மோர் தென் 3 years நாட் எக்ஸீடிங் 7 years. அடுத்தது மேக்சிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் அ டேர்ம் மோர் தென் 7 years பட் நோ மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லெஸ் தென் 7 years இஸ் ப்ரொவைடட். 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களும் சீரியஸ் அஃபென்சஸ் தான். அதுக்கப்புறம் இதுல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 வருஷமோ அல்லது அதுக்கு அதிகமா தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து 7 வருஷம் அல்லது மினிமம் 7 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படல அப்படின்னு சொன்னா அந்த அஃபென்சஸும் சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமான டெஃபினிஷன்ஸ். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுல கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொன்னா, சாப்டர் 2ல ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஆக்ட்ல டீல் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த அது போர்டா இருக்கலாம், கமிட்டியா இருக்கலாம் அல்லது அதர் ஏஜென்சிஸா இருக்கலாம், இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை கண்டிப்பா அவங்க கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். child shall be presumed to be an innocent of any malified or criminal intent up to the age of 18 years. நமக்கு ஏற்கனவே ஐபிசிலையும் அதாவது புது பிஎன்எஸ்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிசில வந்து செக்ஷன் 82ல 7 வயசு வரைக்கும் குழந்தைகள் என்ன குற்றம் செஞ்சாலும் அது குற்றமே இல்லைன்னு சொல்லி முழுமையான ஒரு விதிவிலக்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 83ல பாத்தீங்கன்னா 7 to 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் இம்மெச்சூர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அது குற்றமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஏதாவது பண்ணாதான் அதை குற்றமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இதுல நமக்கு பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அவன் 18 வயசு வரைக்கும் அவன் இன்னசென்டா தான் அவன் இந்த குற்றத்தை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து நமக்கு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல பேசிக் ரூல் தான் இது. எல்லா அஃபென்ஸ்லயுமே நம்ம அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் நிரபராதின்னு எடுத்துக்கிட்டு தான் வழக்கு விசாரணையை நடத்தணும். ஆனா இதுல அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, குழந்தைகளாக இருக்கிறதுனால அதனுடைய கான்சிக்வன்ஸ் தெரியாம அந்த குற்றங்களை பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால அவங்கள வந்து இன்னசென்டாக தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத மறுபடியும் அதை
ஷால் பி அப்படின்னு போட்டு கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் ஒர்த். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஷால் பி ட்ரீட்டட் வித் ஈக்குவல் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ். அவங்க அஃபென்ஸ்ல ஈடுபட்டுட்டாங்க, ஒரு ஜுவைனல் டெலிகண்டா போர்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பர்சன்ஸ்க்கு வந்து டிக்னிட்டி இல்லாம அவங்கள நம்ம வந்து நடத்தக்கூடாது, முழுமையான அந்த டிக்னிட்டியோட அவங்கள நடத்தணும். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். எவ்ரி சைல்ட் ஹாவ் ரைட் டு பி ஹியர்ட் அண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் ப்ராசஸஸ் and decisions affecting his interest, and the child's view shall be taken into consideration with due regard to the age and maturity of the child. அந்த குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்துலயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களோட வியூஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு இதுல மைனரை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய லீகல் கார்டியனை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண வச்சுதான் போடுவோம். இதுல அதே போல எல்லா இதுலயும் அந்த லீகல் கார்டியன் அப்படிங்கிறவங்க இதுலயும் வராங்க. ஈவன் தோ வந்தாலும் அந்த குழந்தைங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் தான் இது, பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். அடுத்தது 4வது பிரின்சிபல், ரொம்ப முக்கியமான பிரின்சிபல், பிரின்சிபல் ஆஃப் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல் டிசிஷன்ஸ் regarding the child shall be based on the primary consideration that they are in the best interest of the child and to help the child to develop full potential. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரிதான், குழந்தைங்களை முதல் கன்சிடரேஷனா வச்சு அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்காக எடுத்த டெசிஷனா தான் அது இருக்கணும். அவங்களுடைய நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளா தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அடுத்தது 5வது பிரின்சிபல் ஆஃப் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. The primary responsibility of care, nature and protection of the child shall be that of biological family or adoptive or foster parents as the case may be. அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எல்லா நேரங்கள்ல எந்த முடிவுகள் எடுக்கும் பொழுதும் மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த அத்தாரிட்டிஸ். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களை வந்து குடும்பத்திலேயே வச்சு அதை இவங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து புரிஞ்சு எந்த டெசிஷன்ஸ்னாலும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரின்சிபலை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் சேஃப்டி. All measures shall be taken to ensure that the child is safe and is not subjected to any harm, abuse, maltreatment while in contact with care and protection system and thereafter. இந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்க வரும் பொழுது, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு அபியூஸும் நடக்காதபடி அவங்கள சேஃபா பாத்துக்க வேண்டியது இந்த அத்தாரிட்டிஸோடைய முக்கியமான கடமை. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மெஷர்ஸ். All resources are to be mobilized, including those of family and community, for promoting well-being, facilitating development of identity and providing an inclusive and enabling environment to reduce vulnerabilities of children and the need of intervention under this act. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் நான் ஸ்டிக்மடைசிங் செமனடிக்ஸ். இந்த குழந்தைங்க வந்து இந்த ஏதோ ஒரு அஃபென்ஸ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி பேசுறதோ அட்வர்சரி வேர்ட்ஸை யூஸ் பண்றதோ எல்லாமே தவறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா அரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்திருக்க மாட்டாங்க, அப்ரஹென்ஷன் அப்படின்னு தான் பயன்படுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள்னு வரும் பொழுது அவங்கள வந்து அந்த வார்த்தைகள் கூட அபியூசிவான வார்த்தைகளை, அக்யூஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரின்சிபல். அவங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள மறுபடியும் போகும்போது எந்த ஒரு சோசியல் ஸ்டிக்மாவும் இல்லாம அவங்க போகணும், அந்த அளவுக்கு அவங்கள ரிஃபர்மேட்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கறத இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் நான் வெய்வர் ஆஃப் ரைட்ஸ். இந்த சட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைக்கு ஏதோ ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமை அந்த குழந்தைக்கு தெரியல அல்லது அந்த குழந்தைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கார்டியன்ஸ்க்கும் அது தெரியல அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் அவங்க கேட்கல அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்காம இருக்கக்கூடாது. வெய்வர் ஆஃப் ரைட் அப்படிங்கிறதே வராது. அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கோ, அவங்களுக்கு என்னெல்லாம் இந்த சட்டம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோ அது அத்தனையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். வெய்வர் ஆஃப் ரைட் அப்படிங்கிறதே எழாது. அவங்க கேட்கலனாலும் அவங்களுக்கான அந்த உரிமை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. பிரின்சிபல் ஆஃப் நான் வெய்வர் ஆஃப் ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். There shall be no discrimination against a child on any grounds, including, இது நமக்கு காமனா உள்ளதுதான். பட் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செக்ஸ், காஸ்ட், எதென்சிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த், டிசபிலிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆக்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஷால் பி ப்ரொவைடட் டு எவ்ரி சைல்ட். எல்லா குழந்தைகளையும் சமமாக
பாவிச்சு சமமா அவங்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுக்கணும், எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் அதுல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ரைட் டு பிரைவசி அண்ட் கான்பிடென்ஷியாலிட்டி. இந்த நமக்கு ஏற்கனவே தெரியும், பழைய ஆக்ட்ல வந்து செக்ஷன், அதாவது ஐபிசில வந்து 228 கேபிட்டல் ஏல இருந்துச்சு இல்லையா, ஐடென்டிபிகேஷன் ஆஃப் விக்டிம், குழந்தைங்களோட ஐடென்டிட்டியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றது வந்து தவறு, இட்ஸ் அண்ட் பனிஷபிள் அஃபென்ஸ். அதே போல இந்த சட்டமும் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு தான் அஃபெண்டரா இருக்கிறானே வைங்க, அவன் வந்து ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட அவனுடைய அந்த ஐடென்டிட்டியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குற்றவாளியா இருந்தாலும் விக்டிமா இருந்தாலும் குழந்தைகளுடைய ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ண கூடாது, அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணா அது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பிரைவசி இருக்கு, கான்பிடென்ஷியாலிட்டி அந்த வந்து ரைட்டாவே இருக்கு, ரைட் டு பிரைவசி அண்ட் கான்பிடென்ஷியாலிட்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அஸ் அ மெஷர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ச், ரீசனபிள் என்கொயரி நடத்தி இந்த குழந்தைங்களை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேர்ல தான் அதை வந்து அவங்கள வந்து வச்சிருக்கணும். இந்த வழக்கு முடிஞ்ச அப்புறம் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு, அதாவது அவங்க போர்டு நினைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து அந்த கேர்லயே வந்து வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ரிபாட்ரியேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன். இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கு இதுவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலில இருந்து அவங்கள வந்து தனியா பிரிக்க கூடாது, அவங்களுக்கு கல்ச்சுரல் எக்கனாமிக் ரைட் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ் ரைட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த எப்போ அந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்டுக்கு அது நல்லது இல்ல, குழந்தைக்கு அது நல்லது இல்லைங்கிற ஒரே சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அவங்கள அந்த ஃபேமிலில இருந்து பிரிச்சு எடுக்க முடியும். இதெல்லாம் அதுல வந்து சொல்றாங்க, நம்ம பின்னாடி உள்ள ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஆல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எனி சைல்ட் அண்டர் ஜுவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஷால் பி எரைஸ்ட் எக்ஸப்ட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்கான், அஃபென்ஸ் வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா கூட, இப்போ திரும்ப அவனுக்கு பின்னாடி 18 வயசு முடிஞ்சிருச்சு, பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, பின்னாடி வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றான், அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு கேட்பாங்களே பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடலாம். இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு கீழே வந்த எந்த ஒரு அந்த ப்ரொசீடிங்ஸையும் நம்ம பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸுக்கு வராது, அதை அப்படியே வந்து எரைஸ் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம், அது எதுவுமே அவங்களுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் டைவர்ஷன், மெஷர்ஸ் ஃபார் டீலிங் வித் சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா வித்தவுட் ரிசார்ட்டிங் டு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் ஷால் பி ப்ரொமோட்டட் unless it is in the best interest of the child or the society as a whole. அதாவது அவங்கள வந்து அந்த சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஷார்ட்டா அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாம், ஏன்னா இதுல இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் லிமிட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க, சீக்கிரமா அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து முடிச்சு அவங்கள திரும்பியும் அந்த சொசைட்டிக்குள்ள ஒரு நல்ல பர்சனா அனுப்புறதுக்கான ஒரு சிஸ்டமா தான் இந்த சிஸ்டம் வந்து இருக்கணும். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபலும் அவங்களுக்கு வந்து இருக்கு, ஃபேர் ட்ரையலுக்கு, கேட்பதற்கு, சொல்றதுக்கு, அந்த மாதிரியான எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸ் உரிமைகளும் அவங்களுக்கு வந்து இருக்கு. இது ஒரு முக்கியமான 16 பிரின்சிபல் வந்து இதுல சொல்றாங்க செக்ஷன் 3ல. இந்த 16 பிரின்சிபல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கேள்வி வரலாம், ப்ரிலிம்ஸ்க்கு கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸோ இதை வந்து முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். அந்த ஹெட்டிங் போட்டு என்னெல்லாம் பிரின்சிபல் இருக்கு அப்படிங்கறத ஹெட்டிங் போட்டுட்டு அதை உள்ள அந்த கான்செப்டை நம்மளே கூட ஓட எழுதிக்கிற மாதிரி அதை வந்து ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் 3ல வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டை பத்தி சொல்றாங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படிங்கிறது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல கான்ஸ்டிடியூட் பண்ணணும், ஒன் ஆர் மோர் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டும் கான்ஸ்டிடியூட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா டிஸ்சார்ஜிங் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. இப்போ இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லாவை பத்தி சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு போறாங்க. கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு போகும்போது அதுல அடாப்ஷன் வருது. அதுக்கப்புறம் மூணாவது ஆஸ்பெக்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் கொடுக்கக்கூடியதுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பத்தி பேசுது, கான்ஃப்ளிக்ட் வித் லாவை பத்தி பேசுது, சட்டத்தோடு முரண்படக்கூடிய குழந்தைகள். அப்ப இப்போ ஒரு குழந்தை வந்து சட்டத்தோடு முரண்பட்டாச்சு, சட்டம் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை வந்து செஞ்சாச்சு, அப்ப உடனடியா அவங்களை எங்க எடுத்துட்டு போகணும்,
இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுல தான் எடுத்துட்டு போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா முதல்ல டெஃபினிஷன் கிளாஸ் முடிக்கிறாங்க, அப்புறம் இந்த வழக்குகளை எல்லாம் எப்படி என்ன பிரின்சிபலை இவங்க அத்தாரிட்டிஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கு அடுத்தது எதுதான் ஆப்வியஸா வரணும், சைல்டு இன் கான்ஃபிளிக் வித் லாவை எப்படி எல்லாம் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் வரணும். சோ அதுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் 4ல ஒரு போர்டு கான்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா, ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 1 or more ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்ட்ஸ் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as per the நெசசிட்டி. கான்ஸ்டியூட் அதுல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் மெம்பரா இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது ரெண்டாவது வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து அதுல வந்து மெம்பரா இருக்கணும். அந்த சோசியல் ஒர்க்கருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து மென்ஷன் பண்றாங்க. அது 2 சோசியல் ஒர்க்கர் இருக்கணும். அது 2 சோசியல் ஒர்க்கருக்கும் அட்லீஸ்ட் 3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலலாம் அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அவங்க வந்து ஹெல்த், எஜுகேஷன், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் pertaining to children for at least 7 years or practicing professional with a degree in child psychology, psychiatry, sociology or law. அவங்க 7 வருஷம் இந்த ஃபீல்டுல இருந்த நபர்களா இருக்கணும். 2 சோசியல் ஒர்க்கர், அதுல ஒருத்தர் கண்டிப்பா உமனா இருக்கணும். இவ்வளவு விஷயங்களும் அதுல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்கிளாஸ் 4ல இன்எலிஜிபிலிட்டியை வந்து சொல்றாங்க. எந்தெந்த ரீசன்னாலலாம் இந்த பர்சன்ஸ் வந்து இந்த போர்டுல மெம்பரா இருக்கிறதுக்கு இன்எலிஜிபிலிட்டி வரும். அவங்க ஏதாவது ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பண்ண பர்சன்ஸாவோ அல்லது வயலேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் பண்ண பர்சன்ஸாவோ இருக்கிறாங்க. இல்ல இன் மாரல் டர்பிட்யூட் அப்படிங்கிற அஃபென்ஸ், அதாவது மாரல் டர்பிட்யூட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மேலான ஒரு வார்த்தை. அஃபென்ஸ் மட்டும் வராது, சில குற்றங்களுக்கு வந்து பீனல் ப்ரொவிஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு மாரல் டர்பிட்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனிதாபிமானம் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மாரல் டர்பிட்யூட் அப்படிங்கிறதுல வந்து வரும். அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் அது அஃபென்ஸையும் தாண்டி கொஞ்சம் மேலான விஷயம். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆன பர்சனா வந்து இருக்கக்கூடாது. சைல்ட் லேபரையோ அல்லது சைல்டையோ அபியூஸ் பண்ண பர்சனா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில இன்எலிஜிபிலிட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் அதுல மெம்பரா இருக்கணும். ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், 2 சோசியல் ஒர்க்கர் இருக்கணும். அந்த 2 சோசியல் ஒர்க்கர்ல ஒருத்தர் உமனா இருக்கணும். அவங்க சோசியல் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 7 வருஷம் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சைக்காலஜி, சைக்காட்ரி, சோசியாலஜி அல்லது லா இந்த ப்ரொஃபஷனை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இது முக்கியமான விஷயம். அடுத்தது 5ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் who cease to be a child during process of enquiry. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது 18 வயசு முடிஞ்சு போயிருது அந்த நபருக்கு. அப்ப அவங்கள என்ன பண்றது? அவன் 17 வயசுல அஃபென்ஸ் பண்ணிருக்கிறான், என்கொயரி ட்ரையல் போயிட்டு இருக்கு, ஆனா 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவும் போர்டு தான் ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். அவங்கள வந்து அந்த அந்த விசாரணையை அங்கேயே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, செக்ஷன் 6ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ கமிட்டட் அஃபென்ஸ் when person below the age of 18 years, 18 வயசுக்கு கீழே இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்ம இப்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்பவும் அவங்க கமிட்டி தான் அவங்கள வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே முக்கியமான ப்ரொவிஷன் 5ம் 6ம். அதுக்கப்புறம் 7ல வந்து ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு போர்டு, சைல்ட் ஃப்ரெண்ட்லி மேனர்ல அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். அவங்க வந்து அந்த போர்டுல தான் கொண்டு அவங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். போர்டுல வந்து யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பிராக்டிக்கலா என்ன ப்ரொசீஜரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து இதுல சொல்றாங்க 7ல. இன்னொரு செக்ஷன்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். கிளாஸ் ரொம்ப இதா இருந்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ்ல கண்டிப்பா. ஓகே சார்.